சார் வணக்கம் சார். தமிழகத்தில் இந்த சிறுபான்மை வாக்கு யாருக்கு என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இரண்டு அணிகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகியவை ஒரு அணியாகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றொரு அணியாகவும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இருந்த போதிலும் ரகசியமாக இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டம் மற்றும் ரகசியமாக பல்வேறு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சிறுபான்மை வாக்குகள் என்பது ஓர் அணியில் அந்த வாக்குகள் சிதறாமல் விழுமா, அல்லது இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? என்றால் அதிமுக அணியிலும் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன, இதே போல திமுக கூட்டணி கட்சியிலும் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு வரை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து தற்போது பிரிந்து பல்வேறு அமைப்புகள் கட்சிகளோடு இணைந்து இப்போது அந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த முறை யாருக்கு இந்த வாக்குகள் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் இந்த வாக்குகள் எந்த அணிக்கு விழும் என எதிர்பார்க்கிறீர்கள் சார்? நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவோம். தமிழ்நாட்டில் முஸ்லீம் வாக்குகள், கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் என சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு தான், அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் பெரும்பாலும் செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன காரணம் என்றால், கடந்த 10 ஆண்டுகள் நடைபெற்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி, இந்த ஆட்சி ஒன்றை முதலிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் செய்திருக்கின்ற பல தவறுகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுக்கு எதிரானது என்பதற்கு நாம் நிறைய பட்டியலிட வேண்டியது இருக்கின்றது. அதற்கு பிறகு வருவோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது செய்த நடவடிக்கைகளை அதிமுகவினுடைய தலைவராக, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு முழுக்க ஒத்துப்போனார் என்பதுதான் யதார்த்தமான சூழல். சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் 2019 குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் மோடி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டது. மக்களவையில் மோடி ஆட்சிக்கு பெரும்பான்மை உண்டு, ஆனால் மாநிலங்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அதிமுகவினுடைய 11 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக, அதாவது அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்ததின் காரணமாக அது சட்டமாகியது. இல்லாவிட்டால் அது சட்டமே ஆகியிருக்காது. இதை ஒருபோதும் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மறக்க மாட்டார்கள். அதே போன்று மற்றொரு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு அநீதிகள், குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை, அதில் அரசமைப்பு சட்டம் உத்தரவாதப்படுத்தியிருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கான கல்வி உரிமையும் கூட பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் கருத்தில் எடுத்து கொண்டு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி இவற்றையெல்லாம் திருத்தும் என்பதை இந்தியா கூட்டணி உறுதிப்படுத்தி வருகின்றது. எனவே தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக திமுக கூட்டணிக்கு தான் செல்லும்.